Dear student, in this video you are going to learn about albugo fungus. So what is meant by albugo is a fungus in the class of Albuginaceae family. So first we should know the systematic position of albugo. இந்த வகுப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அல்புகோ என்ற பூஞ்சையை பற்றி பார்க்க போகிறீங்க. அல்புகோ என்பது ஒரு பூஞ்சை, ஃபங்கஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதனுடைய வகைப்பாட்டு நிலை இது பார்த்தீங்கன்னா டிவிஷன் மைக்கோட்டா, டிவிஷன்னா பிரிவு, சப்டிவிஷன் யூமைக்கோட்டீனா, துணைப்பிரிவு யூமைக்கோட்டீனா, கிளாஸ் வகுப்பு ஊமைசிட்ஸ், ஆர்டர் பெர்சனோஸ்போரியல்ஸ், ஃபேமிலி அல்புஜினேசி, genus albugo. It is a fungus. It causes white rust disease in land plant. அதாவது வெண்துரு எனும் நோயை உண்டாகக்கூடிய தாவரங்களில் வெண்துரு எனும் நோயை உருவாக்கக்கூடிய பூஞ்சைக்கு பேர் தான் ஒரு பூஞ்சைக்கு அல்புகோ என்று பெயர். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் பாப்புலர்லி இஸ் கால்ட் as white rust fungus. வெண்துரு நோயை உருவாக்குறதால, அதாவது ஒயிட் ரஸ்ட்டை உருவாக்குறதால இஸ் கால்ட் as a white rust fungus. So first, where it is occurred, there are 25 species. Of this, only 7 species were found in India. ஸோ 25 ஸ்பீசிஸ் இருக்குது, அதில் 7 ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படுகிறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கஸ் ஆர் parasitic on plant host, அதாவது தாவரத்தின் மீது ஒட்டும் நோய் பேராசைட்டிக்காக வாழக்கூடிய பிளான்ட் தான், அதாவது ஹோஸ்ட் தான் நோய், அதாவது தாவரங்களில் நோயை உண்டாகக்கூடிய பேராசைட்டாக வாழக்கூடியவை. சம் காமன் ஸ்பீசிஸ் அண்ட் தேர் ஹோஸ்ட் பிளான்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்கும்போது ஒரு சில காமன் ஸ்பீசிஸ் என்னென்ன, அது எந்த பிளான்ட்டில் இருக்குது. உதாரணத்துக்கு அல்புகோ கேண்டிடஸ் என்ற ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓம்புயிரி தாவரம் ஹோஸ்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஆல் குருசிஃபரஸ் பிளான்ட்ஸ், குருசிஃபேஸ் வரக்கூடிய, அதாவது முள்ளங்கி அந்த வகை கூட வரக்கூடிய தாவரங்கள் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் ஹோஸ்ட்டாக இருக்கும், அதாவது ஓம்புயிரியாக காணப்படும். அல்புகோ பிலிட்டி அந்த ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா அமராந்த ஸ்பீசிஸ்லேயும், அல்புகோ போர்ட்லேக்கா என்ற ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்லேக்கா ஸ்பீசிஸில் ஹோஸ்ட் பிளான்ட்டாக வாழக்கூடியவை, ஹோஸ்ட்டாக வாழக்கூடியவை. These are the common species. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அவருடைய ஸ்ட்ரக்சர். நீ ஃபிகர் 27.1a ஃபஸ்ட் ஃபிகர் இருக்கு இல்லையா, மேலே a leaf of brassicas showing white rust pustules. ஸோ அந்த பிராசிக்கா இலையில் மேலே அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஒயிட் ரஸ்ட். கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹோஸ்ட் பிளான்ட்டில் இதோடைய ஸ்போர் ஹைஃபா எப்படி இருக்குது இது பார்க்க போகிறோம் ஸ்ட்ரக்சர். ஸோ த வெஜிடேட்டிவ் பாடி ஆஃப் அல்புகோ இஸ் ஏ மைசீலியம். கீழே இருக்கு இல்லையா இந்த இழை போன்ற அமைப்பு மைசீலியம், அதாவது பொதுவாக பூஞ்சையோட உடலும் பார்த்தீங்கன்னா மைசீலியம் சொல்லுவாங்க. இட் ரெமிஃபைஸ் இன் த இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட். ஓம்புயிரி தாவரத்தின் செல்களுக்கு இடையில் இதனுடைய மைசீலியங்கள் காணப்படும். ஸோ இட் இஸ் ஹேப்ளாய்ட் நேச்சர், ஒற்றை மையம் கொண்ட இதை. தட் மைசீலியம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பிரான்ச்டு செப்டேட் சீனோசைட்டிக் ஐஃபே. ஸோ செப்டா ஆர் ஆப்சன்ட் இன் ஆக்டிவ்லி க்ரோயிங் யங் மைசீலியம். ஸோ அந்த மைசீலியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல கிளைகளாக காணப்படும். செப்டேட்னா குறுக்கு சுவர், அந்த பூஞ்சைகள் நடுவில் மைசீலியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல் இடைவெளி, செல் வால் காணப்படும். அப்போ தான் செப்டேட் மைசீலியம் சொல்லுவாங்க. ஸோ ஹைஃபானா அதனுடைய மைசீலியத்துடைய ஒரு குறிப்பிட்ட துண்டு மட்டும், ஃப்ராக்மெண்ட்டு மட்டும் ஹைஃபான்னு சொல்லுவாங்க. பூஞ்சையுடைய உடலம் பார்த்தீங்கன்னா மைசீலியம். அந்த மைசீலியமானது பல ஐஃபாக்களால் ஆனது, அதான் ஐஃபான்னு சொல்லுவாங்க.
Hypha produce a knot-like structures called ostomium. இந்த பிளாக் கலரில் பிக்சரில் போடுறாங்க பாரு, ஆஸ்டோரியம். அது செல்களுக்கு இடையில் ஒரு நாப் வடிவத்தில் ஒரு இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஆஸ்டோரியம். அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் பெனட்ரேட் த ஹோஸ்ட் செல்ஸ் அண்ட் ட்ராஸ் எ ஃபுட் மெட்டீரியல். இப்போ பேராசைட்டிக்காக வாழ்றதால தனக்கு வேண்டிய உணவை பார்த்தீங்கன்னா ஓம்புயிரி தாவரத்துக்கு பெறக்கூடியதாக இந்த ஆஸ்டோரியம் என்ற அமைப்பை பெற்றது. அப்படின்னா உணவூட்ட முறை பார்த்திங்கன்னா ஹெட்டிரோட்ரோஃபிக், பிற சார்பூட்ட முறை, பிற உயிரினத்தை சார்ந்திருக்கு இல்லையா. ஸோ நியூட்ரிஷன் இஸ் ஹெட்ரோட்ரோஃபிக் மெத்தட். Albugo absorb its food from the living cell of the host by its astoria. ஸோ ஓம்புயிரி தாவரத்தினுடைய உயிருள்ள செல்களிலிருந்து உணவை ஆஸ்டோரியா என்ற அமைப்பின் மூலம் எடுத்துக்கொள்கிறது. நெக்ஸ்ட் அதனுடைய ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். இட் கேரிஸ் asexual and sexual reproduction method that will be discussed in next class. Thank you.